இந்திய கிரிக்கெட் வாரியம் வேண்டுமென்றே திட்டமிட்டு வருகின்ற 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் IPL போட்டி நடைபெறும் என்று அறிவித்து அதற்கான டிக்கெட் விற்பனைகளையும் செய்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இங்கே கூடியிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளின் சார்பாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் IPL நிர்வாகத்திற்கும் சென்னையில் நடத்துகின்ற எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக 10ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட்டை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அதுபோன்று இந்திய கிரிக்கெட் வாரியமும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மேட்சை வேறு மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலே கூட நடத்தி கொள்ளட்டும், எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை. மீறி நடந்தால் லைக்கா பட பிரச்சனையில் மீறி திரையரங்கிலே காட்சியை ஒளிபரப்புவதற்கான பதாகைகள் வைத்த சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேரிட்டது என்பதை தமிழ் சமூகம் அறியும். நாங்கள் கிரிக்கெட்டுக்கோ கிரிக்கெட் விளையாட்டுக்கோ எதிரிகள் அல்ல, கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய அரசு நடவடிக்கைகளை கண்டிக்கின்ற வகையிலும் உணர்வோடு உணர்வெழுச்சியோடு தமிழகம் தானாக பொங்கி எழுந்து போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த IPL கிரிக்கெட் இங்கே நடத்தக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கிறோம். மீறி IPL கிரிக்கெட்டை இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்த முயற்சித்தால், தமிழக அரசு அதுக்கு உறுதுணையாக இருந்தால், தமிழக காவல்துறை உறுதுணையாக இருந்தால், இங்கே வீற்றிருக்கிற அமைப்பினுடைய தொண்டர்கள், கணினித்துறையில் பணி செய்கின்ற காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிற தோழர்கள், இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சோறு உண்ணுகிற விவசாயிகளால் அறுவடை செய்யப்படுகின்ற அறுவடை நெல்லிலிருந்து சோறு சாப்பிடுகின்ற மானமுள்ள எங்கள் தமிழ் பிள்ளைகள் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஜனநாயக ரீதியாக எங்கள் சொந்த பணத்தில் டிக்கெட் வாங்கி சென்று கிரிக்கெட் மைதானத்திற்கு உள்ளே எங்கள் ஜனநாயக எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடத்திற்கு எங்கள் தள்ளக்கூடாது. தமிழக அரசு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், IPL நிர்வாகம், தமிழக காவல்துறை என்கிற வேண்டுகோளை கடந்த 2ஆம் தேதியே நான் வைத்திருக்கிறேன். ஆக இவற்றை எல்லாம் புறந்தள்ளி மீண்டும் நடத்தியே காட்டுவோம் என்று அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று சொன்னால் நாங்களும் வீதிக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஊடக பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், என்னுடைய அறிக்கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் விரிவாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கிரிக்கெட் இங்கே இருக்கிற கிரிக்கெட் வாரியத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவராக இருக்கிற திரு சீனிவாசன் அவர்களுக்கும் நேற்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அவருடைய செயலாளரிடத்தில் தொலைபேசியிலே பேசி ஒரு அமைதியான வழியில், அறவழியில், தயவு செய்து 1600 விவசாயிகள் குடும்பங்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முதலாக சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து அவர்கள் முடிந்த அளவிற்கான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கிரிக்கெட்டை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. தயவு செய்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் அந்த கிரிக்கெட்டை நீங்கள் சென்னையில் நடத்தாதீர்கள், தமிழ்நாட்டில் நடத்தாதீர்கள், வேறு மாநிலத்துக்கு நடத்திக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை அதனுடைய துணைத் தலைவர், அகில இந்திய துணைத் தலைவர்கிட்ட வைத்திருக்கிறேன். அவர்களும் கலந்து ஆலோசனை செய்து எனக்கு பதில் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் அமைதியான முறையிலே இந்த கிரிக்கெட் தள்ளி வைக்க வேண்டும், நடைபெறுவது என்ற வேண்டுகோளை இந்த கூட்டமைப்பில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையர் அவர்களிடத்திலே நேரம் கேட்கப்பட்டு அவர்களை சென்று சந்தித்து காவல்துறையின் ஊடாகவும் எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் கிரிக்கெட் வாரியத்திற்கும் IPL நிர்வாகத்திற்கும் வைக்க இருக்கிறோம். அதுபோன்று இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க இருக்கிற உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், தமிழக அரசுடைய தலைமைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். கடிதத்தை அனுப்ப இருக்கிறோம். இல்லை, அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் இதற்காக ஏதோ ஒரு கையூட்டு பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் சொந்த தன்னுடைய பிரச்சனைக்காக அந்த வழக்கை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. நாங்கள் நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். நண்பர் சொன்ன மாதிரி பார்க்குற பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். அதற்காக ரசிகராக இருக்கிற ரசிகர் பெருமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் இந்த 1600 விவசாயிகள் செத்துருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு
நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாற்றுறதாக கூட நீங்கள் இதை புறக்கணிக்கணும். உலகம் முழுவதும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வாசன் கூட குறிப்பிட்டிருக்கிறாரு, நம்ம புறக்கணிக்கலாம் அப்படின்னு. பல பல பிரபலங்கள் உங்களை போய் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் கூட தங்களுடைய முகநூலில் இது ஒரு நல்ல வேண்டுகோளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வைக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் துள்ளியும் வன்முறைக்கு இடம் இல்லாமல் அரசாங்கமும் கிரிக்கெட் வாரியமும் ஐபிஎல்லும் இதை ரத்து செய்தால் நாங்கள் அவர்களுக்கு கைகூப்பி தமிழக விவசாய மக்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மேடையில் அதை சொல்லலை. ஏற்கனவே தமிழர் வார்டு உரிமையும் விவசாய கூட்டமைப்பு சார்பாக கலந்துகிட்டதில் நான் அது குறித்தான விரிவான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப அதே கேள்விக்கு அனைத்து போராட்டங்களுக்கு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அமைதியான வழியில் அற வழியில் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு தான் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த போராட்டத்தில் எங்கேயும் துளி அளவுக்கு வன்முறை இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய காசை போட்டு டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் நாங்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வோம். நாங்கள் ஒன்றும் போய் கிரிக்கெட் மற்றபடி எதுவும் செய்யலையே. மீறி வந்தால் அப்படின்னாக்கா ஐபிஎல் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்குவாங்க, எந்த ஏசி கோச்சில் வருவாங்க, கடந்த காலத்தில் எந்த விமானத்தில் அவங்க வந்து இறங்குவாங்க, அவங்க எந்தெந்த ஷாப்பிங் மால் போவாங்க, எந்தெந்த நட்சத்திர விதையில் எந்த வித மீன் உணவுகள் சாப்பிடுவாங்க என்பதையெல்லாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் கையில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் அப்படியேப்பட்ட ஒரு போராட்டத்துக்கோ அப்படியேப்பட்ட ஒரு பதட்டத்துக்கோ இந்த அரசு இந்த காவல்துறையும் தள்ளிவிடக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஐபிஎல் வந்து பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பொதுமக்கள் வேண்டுகோள் வைக்கலாமே தவிர ஏன் வந்து இப்போ மிரட்டக்கூடிய அளவில் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய பொதுமக்களை நீங்கள் முன்னெடுத்துக்கலாமே. ஐபிஎல் தயவுசெய்து பார்க்க இதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்க வர நண்பர்கள் தயவு செய்து உங்கள் தலைமையினுடைய ஊடகத்தில் போய் என்னுடைய அறிக்கையை படித்து பாருங்கள். பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். ரசிகர் பெருமக்களை தயவு செய்து நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேடியமே வெறிச்சோடி கிடக்கின்ற அளவில் உங்களுடைய பேராதரவை நம்முடைய உறவுகள், நமக்கு சோறு போடுற விவசாயிகள் செத்து போன முகங்கள் உங்கள் கண்ணில் பட வேண்டும். டெல்டா மாவட்ட பாலைவனமாக கிடக்கிற அந்த காட்சிகள் உங்கள் கண்ணிலே பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விரிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களால் வாங்கித்தர முடிந்ததா? நம்முடைய தலைமைச் செயலாளர் அந்த தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு குறைந்தபட்சம் கர்நாடக முதலமைச்சரோடு பேச வேண்டும் என்று விரும்பிய போது தமிழ்நாட்டு மக்களையும் 7 கோடி மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரிடத்தில் பேசுவதற்கு கூட வராத, அது போன்ற காவிரியில் தண்ணீர் தரமாட்டோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றவர்களோடத்தில் பேச்சுவார்த்தையை எப்படி ஈடுபட முடியும்? முன்னாள் பிரதமர் அவர்கள் பேச்சுவார்த்தை முடிந்தால் அவர் ஏற்பாடு செய்துட்டும் அது அரசு பார்த்துக்கொள்ளும். பேசுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த மீட்டிங்கில் அது வேண்டாம். அது நான் அரசியல் கட்சியாக தலைவர் வேல்முருகனா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக சொல்லும்போது இது கூட்டமைப்பு வந்து அரசியல் எல்லாத்தையும் மாடி கூட்டணி எல்லாம் கூட்டு சுரக்கா பொறியில் அதெல்லாம் தாண்டி தமிழருடைய நலம், தமிழ் மக்கள் உரிமை, விவசாயிகள் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் இதில் தயவு செய்து அரசியலை கலந்து விடாதீர்கள். அரசியல் பரபரப்பு கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. சுங்கச்சாவடி மீது தாக்குதல் என்பது வன்முறை கிடையாதுங்க. சுங்கச்சாவடி தான் வன்முறை. சுங்கச்சாவடியை நீக்கிறது வன்முறை கிடையாது. அதனால சுங்கச்சாவடி அடிச்சது வன்முறைன்னு சொல்றது தப்பு. எங்க நிலத்துல சுங்கச்சாவடி வச்சதான் வன்முறை. அதை நாங்க ஏத்துக்க முடியாது. அதை நீங்க தான் நீக்கி இருக்கணும். நீங்க நீக்கிறதா நீக்க வேண்டிய பொறுப்பு எங்களோட. அந்த பதிலை என்னுடைய பதிலாக எடுத்துக்கொள்ளுங்க.